வணக்கம். ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக். இப்போ நான் அமெரிக்காவில் சியாட்டலுங்கிற ஒரு ஊரில் இருக்கேன். இங்கேருந்து 10 செகண்டில் க்ளவுடில் ட்ராவல் ஆகி அமெரிக்காவில் இருக்கிற இன்னொரு ஊரான எஸ்எஃப்ஓ, அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோங்கிற ஒரு ஊரில் நான் இருப்பேன். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? 3, 2, 1, பூம்! சொன்ன மாதிரியே 10 செகண்ட்குள்ள எஸ்எஃப் வந்துட்டேன், பார்த்தீங்களா? எப்படி தானே யோசிக்கிறீங்க? பேசிக்கலி ஐ எம் மெஜிஷியனுங்க. எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். நவ் யூ சி மீ படத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ படத்தில் 4 சென்ட்ரல் கேரக்டர்ஸ். முதலாவது கேரக்டர் ஈரோஸ். அவர் வந்து ஒரு இல்யூஷனிஸ்ட், ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் மெஜிஷியன். பார்க்குற மக்கள் வந்து நாம் காண்பது கனவா இல்லை நினவா அப்படி ஏமாத்துற அளவுக்கு வித்தகக்காரர். ரெண்டாவது கேரக்டர் வந்து ஒரு ஹிப்னாட்டிஸ்ட், அதாவது மக்களை வசியப்படுத்தப்பட்டவர் வந்து இவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி செய்வாங்க, இல்லாட்டி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக் தெரிஞ்சவர். மூணாவது கேரக்டர் வந்து ஒரு எஸ்கேபிஸ்ட். நீங்கள் வந்து அவங்கள வந்து கட்டி போட்டு எதுக்குள்ளாச்சும் அடைச்சி வச்சிங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியே வந்துடுவாங்க. நாலாவது ஆள் வந்து அந்த கார்டு மூலமாக ட்ரிக் பண்ணுறவர், அதாவது கார்டை குலுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன கார்டு எடுத்தீங்க நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ட்ரிக் இல்லாமல் கார்டே வந்து ஒரு வெப்பனாவோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ் தெரிஞ்சவர். ஸோ இந்த 4 கேரக்டர் சேர்ந்து 4 ஹார்ஸ்மென் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பாஸ் ஒருத்தர் இருக்காரு. அந்த பாஸுக்கும் எஃபிஐக்கும் என்ன கனெக்ஷன்? ரொம்ப ஒரு ஓல்டு மெஜிஷியனான மார்கன் ஃப்ரீமேனுக்கும் அந்த பாஸுக்கும் என்ன முட்டல் மோதல்? அதில் இந்த 4 ஹார்ஸ்மென் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க? 4 ஹார்ஸ்மென் செய்கிற அந்த மேஜிக் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பொதுமக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது? ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டீல் பண்ணியிருப்போம். ஏன் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கபாலி பஞ்ச் டைலாக் மாதிரி நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி முதல் பாட்டில் பாதிக்கப்பட்ட வில்லன் வந்து இதில் இந்த 4 ஹார்ஸ்மெனை எப்படி பழி வாங்குறாரு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவர் வந்து யூஸ் பண்ணி இந்த 4 ஹார்ஸ்மெனுக்கு வந்து ட்ரபிள் கொடுக்குறாருங்கிறது தான் செகண்ட் பார்ட்டோடைய மேலோட்டமான கதை. இதில் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். படத்தில் நான் சொன்ன அந்த எஸ்கேபிஸ்டாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடித்த ஐலா ஃபிஷர் வந்து இந்த படத்தில் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நடிக்க முடியல. ஸோ அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க, லிஸி கப்லான்ங்கிறவங்க. அவங்க வந்து வேற ஒரு ட்ரிக் தெரிஞ்சவங்க. ஸோ 4 ஹார்ஸ்மெனில் இவங்களுக்கு பதிலாக இவருங்கிற மாதிரி புதுசாக ஒரு அடிஷன் வந்திருக்காங்க. தன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. நவ் யூ சி மீ பார்ட் 2ல 2 ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து படத்துடைய கிளைமேக்ஸ். ஸோ படம் பார்க்குற ஆடியன்ஸே வந்து அது உண்மையான சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ப வச்சுட்டு கடைசியில் வந்து அது ஒரு ட்ரிக், அதை நாங்கள் எப்படி புல் பண்ணோம் அப்படின்னு காட்டும்போது நம்மளை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே உட்கார வச்சிருக்கு. அப்புறம் படம் ஆரம்பித்த ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு லேப் சீன் ஒன்று இருக்குது. நான் அதோடைய சீனை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பாய்லராக இல்லாமல் சொல்லணும்னா, ஒரு லேபுல் என்டர் ஆகுறாங்க, அந்த லேப் விட்டு வெளியே வராங்க. ஸோ அதில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்ன, எப்படி அதை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதுவும் ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார மாதிரி தான் இருந்தது. அப்புறம் படத்துடைய மியூசிக் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாலாம் இல்லை. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரெயின் ஷாட் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்து நமக்கு அந்த சீன் வரும்போது அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப ஒரு கூஸ்பம்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் படம் ஃபுல்லாக அப்படியான பிஜிஎம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் படத்துடைய கேமரா வந்து ரொம்ப கரெக்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருந்தாங்க. மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. என்னடா இவ்வளோ சீக்கிரமே ப்ளஸஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் முன்ன சொன்ன அந்த 2 சீன்ஸை தவிர்த்து பார்த்தோன்னா இந்த பார்ட் 2 ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக தான் இருந்தது. பார்ட் 1 திரைக்கதையில் பார்த்த இன்டெலிஜென்ஸும் பினேசேவும் இந்த பார்ட் 2ல ரொம்பவே மிஸ்ஸிங். அதுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வில்லன் கேரக்டரைசேஷன். பிரெயின் வெர்சஸ் பிரான் சொல்கிற மாதிரி இந்த படத்துடைய திரைக்கதை வந்து வில்லன் வந்து 4 ஹார்ஸ்மெனை எப்படி புத்திசாலித்தனமாக அவுட் ஸ்மார்ட் பண்ணுறாரு, இல்லை அதுக்கு 4 ஹார்ஸ்மென் எப்படி பதிலடி கொடுக்குறாங்க, எப்படி அவங்க வில்லன் அவுட் ஸ்மார்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி இருந்திருக்கும்னு பார்த்தோன்னா அது திரைக்கதையில் அங்கங்கே தான் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கும், அதுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக அதை வந்து இந்த படத்தில் சப்ளாட்டாக நடுவில் புகுத்திருந்தாங்க. அந்த சப்ளாட் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, டேனியல் ராட்க்ளிஃப் வெர்சஸ் 4 ஹார்ஸ்மெனுங்கிறத பிளாட் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்க, ரெண்டுமே ஒரே ட்ராக்ல 2 குதிரைகள் வேற வேற டைரக்ஷன்ல ஓடி எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிடுச்சு. ஸோ படம் முடியும் பொழுது அந்த 2 சப்ளாட்டுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் போது அது நமக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை தூக்கி போடுற மாதிரியோ ஒரு இம்பாக்டை எதுவுமே கொடுக்கல. ஆல்சோ
டேனியல் ராட்க்ளிஃப் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக காட்டியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது டேனியல் ராட்க்ளிஃப் வந்து எப்படி இந்த 4 ஹார்ஸ் மேனை அவுட் ஸ்மார்ட் பண்ணார்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு என்கேஜிங்காக இருந்தது. எப்படி அவர் அதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு பதில் தேடுற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கு டேனியல் ராட்க்ளிஃப் கொடுக்குற பதில் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாகவே தெரியலை. ஸோ டேனியல் ராட்க்ளிஃப் இந்த 4 ஹார்ஸ்மேன் முன்வைக்கிற சேலஞ்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாததுனால அதுக்கு 4 ஹார்ஸ்மேன் கொடுக்குற பதிலடியும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் போயிடுது. ஆல்சோ டேனியல் ராட்க்ளிஃப் கேரக்டரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு கேரக்டரோட ரிலேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகும்பொழுது ஒரு அடை போட வைக்கிற ஃபீலே இல்லை. நம்ம 1980s தமிழ் சினிமாவில் பார்த்தா ஆதி காலத்து ட்விஸ்டாக தான் இருந்தது. கேன் ஐ சி நவ் யூ சி மீ 2 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா படத்தோடைய டைட்டில் நவ் யூ சி மீ 2 மாதிரியே படத்தில் 2 சீன்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப ஒரு பொறுமைசாலி, என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 2-3 மாதம் கழித்து யூடியூப்பில் அந்த சீன்ஸை வந்து க்ராப் பண்ணி போடுவாங்க. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப வெட்டியாக இருக்கேன், 120 ரூபாய் எப்படி செலவு பண்ணுறது தெரியலை, ஆல்சோ இங்கே ஏரியா லைட்டடி பவர் கட் ஆகுது, அதனால் நான் தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம். நவ் யூ சி மீ பார்ட் 1 நான் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை எந்த அளவுக்கு குறைச்சி வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். அப்போ கூட உங்களை வந்து இது ஒரு 50% சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த வீடியோ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் உங்ககிட்ட கேட்குற 3 விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஏன்னா என்னுடைய மேஜிக்கால் அது 3த்தையும் என்னால் ஏற்ற முடியலை. ஓகே, ஸோ உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு ட்ரிக்கோட வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய். நான் தான் சொன்னலைங்க, ஐ எம் a magician. எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஓகே.